நாம் பார்க்குறது வெந்தய சாதம். இந்த வெந்தய சாதம் சம்மர் காலங்களில் வாரம் இருமுறை நீங்கள் சேர்த்துக்கலாம். நார்மலான வெதரில் கூட இதை நீங்கள் வாரம் ஒரு முறை சேர்த்துக்கும் போது நல்ல கெட்ட கொழுப்பு கரையும். நல்ல டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான சாதம்னு சொல்லலாம். லோ கலோரி கொண்டது, நல்ல குளிர்ச்சி கொண்டது இந்த வெந்தய சாதம். கசப்பெல்லாம் இருக்காது. இந்த அருணா சமையலறை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1000 நபர்கள் எனக்கு வரணும். அப்போ தான் மானிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க யூடியூப்பில். கண்டிப்பாக உங்களோட உற்றவர்களுக்குமே எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். 100 உலக்கால் புழுங்கல் அரிசி எடுத்து கழுவி களைஞ்சு ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக. இது 2 பேர்த்துக்கான அளவுகள். நல்லெண்ணெய் தான் குக்கரில் விட்டுருக்கேன். 1.5 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டோம். வெந்தயம், மிளகு, வரமிளகாய், பூண்டு வச்சுருக்கோம். வெந்தயத்தை முதல்ல போடக்கூடாது, கருகிருங்கிறதுனால 5-6 பல்லு பூண்டையும் ஒரு 15 மிளகையும் போடும்போது அது வெப்பத்தை வசப்படுத்திக்கும். ஒரு 2 வதக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் அரை டீஸ்பூன் போடுறோம் 100 அரிசிக்கு. இப்போ இது கருகி வராது, அதனால் இதை நீங்கள் இப்படி 1 by 1 போடுங்க. பாருங்கள், அதனுடைய பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல மெரூன் ஷேடையும் மீறி இருக்கணும். கசப்பெல்லாம் வராது, பயப்படாதீங்க. இந்த நேரத்தில் சிறு வெங்காயம் ஒரு 25, கருவேப்பிலை 4, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கோம். நல்லா ஒரு இந்த அளவுக்கு 80% வதங்கி வந்துருச்சு. அந்த பருப்பு ஏற்கனவே வறுத்த அளவுலே தான் இருக்கும் வெந்தயம். எல்லா வெப்பத்தையும் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கிக்கும். இப்போ 2 தக்காளி, கல் உப்பு, வர மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கிளறி கொடுக்குறோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டதால் நல்லா தக்காளி கரைஞ்சி கொடுத்து வந்துருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசி 3 பங்கு தண்ணி போட்டு புழுங்கல் அரிசி நல்லா எல்லாமே கலந்து விட்டு மூடி போட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுறோம். சின்ன குக்கருங்கிறதுனால சிம்மில் 1 விசில் 5 நிமிஷம். நீங்கள் நிறைய அளவுகள் செய்கிறதா இருந்தால் 20% ஃப்ளேமில் வைங்க, 1 விசில் 5 நிமிஷமே வைங்க. இப்போ ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு உதிராகவே கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் சாதம். புழுங்கல் அரிசியிலே நீங்கள் செய்யும்போது குளிர்ச்சியாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் நல்ல ஜீரணாகும். குழந்தைகள்லேருந்து வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமா இது ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். லோ கலோரி கொண்ட இந்த வெந்தய சாதத்தை நினச்ச பொழுது நீங்கள் செய்தரலாம். வாழ்வோம் என்றும் நலமுடன்.